அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் உட்கார்ந்திருக்கும் பொழுது அவருடைய தோல் புஜத்தை பிடித்து உலுக்கினார்கள். இப்னு உமர், கவனி, கவனத்தை கொடு. ரசூலுல்லாஹ் எமக்கும் சொல்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், குன் ஃபித் துன்யா கஅன்னக கரீபுன் அவ் ஆபிரு சபீல். இந்த துன்யாவிலே வாழ் இப்னு உமரே, ஒரு வழிப்போக்கன் எப்படி வாழ்வாடோ, ஒரு பாதை அறியாதவன் எப்படி வாழ்வாடோ அப்படி. இந்த ஹதீஸை நம்ம எப்படி புரிஞ்சிருக்கோம்? காசு பணம் சேர்க்காம, எதையும் சம்பாதிக்காம, வாழ்க்கையில் ஒரு நோக்கம் இல்லாம, இபாதத்தே நோக்கம்னு பள்ளிவாசல்லே உட்கார்ந்து வாழணும்னா புரிஞ்சு வச்சிருக்கோம். இதுவா இந்த ஹதீஸுடைய நோக்கம்? இந்த ஹதீஸ் யாருக்கு சொல்லப்பட்டதோ அந்த இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா எப்படி புரிந்தார்கள் தெரியுமா இந்த ஹதீஸை? ஒரு வழிப்போக்கன், ஒரு பாதை அறியாதவன் வாழ்வதை போன்று வாழ் என்றால் சொன்னார்கள் அவர்களுடைய மாணவர்களுக்கு, இதா அம்சைத ஃபலா தன்ததிரி ஸபாஹ், மாலை வந்தால் காலையை எதிர்பார்க்காதே. வ இதா அஸ்பஹ்த ஃபலா தன்ததிரில் மஸா, காலை வந்தால் மாலையை எதிர்பார்க்காதே. வ குத் மின் ஸஹ்ஹதிக லிமரதிக், உன் நோய்க்கு முன்னால் சுகத்தை தேடிக்கொள். வ மின் ஹயாதிக லிமௌதிக், உன்னுடைய மரணத்திற்கு முன்னால் உன் வாழ்வை தேடிக்கொள். இது வாழ்வதற்குள்ள உலகம் தான். ஆம், மறுமை என்பது இந்த உலகம் இல்லாமல் கிடையாது. உண்மையா இல்லையா? இந்த உலகம் இல்லாமல் மறுமை கிடையாது. இந்த உலகத்தில் ஒரு மனிதன் நன்மைகளை சேகரிக்காமல், அல்லாஹ்வுடைய அருளை சேகரிக்காமல் எங்கே செல்ல முடியாது? மறுமையில் வெற்றி பெற முடியாது. இந்த உலகத்தை வாழ்நி அப்படி. நோயை தடுத்துக்கொள், நேரத்தை கணக்கிடு. எப்படிப்பட்ட வாழ்க்கை முறையை இஸ்லாம் எமக்கு போதிக்கிறது பாருங்கள். எப்படிப்பட்ட உணர்ச்சியை இந்த வாழ்வுடைய முன்னேற்றத்திற்காக அல்லாஹ்வுடைய ரசூல் எமக்கு கொடுக்கிறார்கள் பாருங்கள். போராடு உலகத்தில். இதான் அர்த்தம் இந்த ஹதீஸுக்கு. போராடு. மாலை வருவதற்கு முன்னால் காலையில் எதையெல்லாம் சேகரிக்க முடியுமோ அதையெல்லாம் சேகரித்துக் கொள். காலை வருவதற்கு முன்னால் மாலையில் எதையெல்லாம் தேட முடியுமோ தேடிக்கொள். அது மறுமையின் பலனுக்காக அமைந்தால் அல்லாஹ் உனக்கு வெற்றியை தருவான். சுப்ஹானல்லாஹ்.